retail traders. Number 2, we have professional. Number 3, we have institutions. இப்போ இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் ஃபுல்லா லாஸ் மேக்கிங். ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் தே ஆர் ப்ராஃபிட் புக்கிங். இந்த நடுவில் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் வந்து முக்கியமான ஆளு. யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவில் தே ட்ரை டு மேக் ப்ராஃபிட்ஸ். எப்படி ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட வேலை என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சு அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தே ட்ரை டு மேக் ப்ராஃபிட். ஒரு ரீட்டைல் ட்ரேடரா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீட்டைல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வரணும்ன்றதான் நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் இன்ஸ்டிடியூஷன் ஆக முடியாது. நம்ம வந்து கோல்ட்மேன் சாக்ஸோ, யூபிஎஸ் பேங்கோ, மார்கன் ஸ்டான்லியோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேங்க் கிடையாது. என்னன்னா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலே மார்க்கெட்டை மேலேயே கீழே இறக்க முடியும்ன்ற அந்த கெப்பாசிட்டி ஒரு ரீட்டைல் ட்ரேடர் கிடையாது. ஆனா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, யூ கேன் ட்ரை டு பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் என்ன பண்றாங்க, இவங்களோட ஓரளவுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சுதாரிச்சுட்டு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணக்கூடியது தான் ப்ரொஃபஷனல்ஸ்.